கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளங்குறிச்சி ஐஆர்இஎல் அரிய மணல் ஆலைக்கு ஆதரவு தெரிவித்தும் கடல் மணலில் இருந்து தாது பொருட்களை பிரித்து எடுப்பதில் எந்தவித பாதிப்பும் இல்லை. தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும் இந்த ஆலை குமரி மாவட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என காங்கிரஸ் கட்சியின் INTUC சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மீனவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகி செயல்பட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நின்ற மீனவ பெண்மணி காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதா என வாக்குவாதத்தில் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி IREL அரிய மணல் ஆலையிலிருந்து கடல் மண்ணில் தாது பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது புதிய திட்டத்திற்காக 1144 ஹெக்டரில் தாது மணல் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு கருத்துக்கு கூட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு மீனவ மக்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளும் இந்த திட்டத்தை எதிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்க பிரிவான INTUC கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் பொன் ராஜா தலைமையில் பலர் குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். இந்த மனுவில் இந்த மணல் ஆலையானது 1950ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியால் பொதுத்துறை நிறுவனமாக கொண்டு வரப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அங்கு கனிம வளம் பிரித்து எடுத்து வருகிறது. நிறுவனத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2000க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். ஆனால் தற்போது புதிய திட்டத்திற்காக மணல் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்புகள் வலுத்துள்ளது. தற்போது உள்ள தொழில்நுட்பம் செல்போன், அதற்கு சர்வராக விளங்கும் செல்போன் டவர் கதிர்வீச்சு இருப்பதால் நோய் பரவும் என்று கூறப்படுகிறது. ஆனால் செல்போன் பயன்பாடு அத்தியாவசியமாகியுள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற நோய் பரவும் என்று வதந்திகளை பரப்பப்படுவதால் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். எனவே கருத்து கேட்பு கூட்டத்தை உடனடியாக நடத்தி மக்களுக்கு கடல் மண்ணில் இருந்து தாது பொருட்கள் பிரித்து எடுப்பது குறித்த அச்சத்தை விளக்க வேண்டும். பாதுகாப்பு குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும். எனவே காங்கிரஸ் சார்பில் தொழிற்சங்கம் பிரிவு இதற்கு வரவேற்பு அளிக்கிறது. உடனடியாக கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் ஆட்சியரை சந்தித்து விட்டு வெளியே வந்த காங்கிரஸ் நிர்வாகியிடம் அங்கு நின்ற மீனவ மக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் MLAக்கள் MPக்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் காங்கிரஸ் நிர்வாகி தற்போது ஆதரவு தெரிவித்து வந்ததை இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறதா, ஓட்டுக்கு நாங்கள் தேவையான என கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.